ஏற்கனவே அந்த தாய் வழியில இருக்கக்கூடிய வில்லங்கமான சொத்து, பட்டா மாறாத சொத்து, விற்க முடியாத சொத்து, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து டெமாலிஷன் ஆகும். அந்த பிரச்சனைகள் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தாய் வழி உறவுகள்ல சுப செய்திகள் வரும். திருமண சடங்குகள் நடக்கும். அப்ப அக்கா, தங்கை உறவுகள்ல வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொன்னு சொல்லப்போனா, அந்த குடும்பத்தில ஏதாவது வந்து வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்கு அப்படின்னா, ருதுவாகக்கூடிய காலங்கள் இந்த காலமாக இருக்கும். ஆமா, ருதுவாவாத கன்னி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு 12, 13, 14 வயசுலலாம் பிள்ளைங்க இருக்குது. இன்னைக்கோ, நாளைக்கோ இருக்குது அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி அந்த குடும்பத்தில அந்த பெண்கள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அது ருதுவாவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுடைய முயற்சி திடீர் யோகமாக மாறும். ஆமா. சும்மா ஒரு சின்ன விஷயம். கல் அடிக்க இந்த பனம்பழம் உண்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல. காக்கா உட்கார பனம்பழம் உண்ட கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் எடுக்காம, எடுத்த முயற்சிகள் எல்லாமே அதுவாகவே எல்லாமே டர்னிங் பாயிண்ட்ல நல்லா சக்சஸ் ஸ்பீடா போகறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். லாபங்கள் பெருமளவு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. லாபங்கள் பெருமளவு வரும் அப்படின்னு சொல்லுது. குருட்டு அதிர்ஷ்டம். அதான் திடீர் யோகம். இந்த லாட்டரி யோகம்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த லாட்டரி யோகம். அதுக்கு முன்னாடி இந்த புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. இப்ப அத என்ன சொல்லலாம்? லாட்டரி யோகம்னு சொல்லலாம். இன்னொருத்தருடைய பணத்த வச்சு இவர் ரோலிங் பண்றது. அ பிறருடைய நிதி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய பணம் இவருக்கு வெற்றி அடையறது. இப்ப பேங்க்ல ஒரு கிரெடிட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கடனால ஆபத்தா, அனுக்கிரகமான்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப பாதுகாப்பான கடனா, நம்ம அசிங்கப்படுத்தக்கூடிய கடனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில வாங்கக்கூடிய கடன், பணத்தை வைத்து பிறருடைய பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது அப்படின்னு பேரு. எங்க வாங்குனாலும் சரி, அவங்களுக்கும் ஆதாயமா இருக்கும், இவருக்கும் ஆதாயமா இருக்கும். 2 விஷயத்துல இவருக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான கதை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மேற்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரம் என்பது ஒரு 80% ஃபேவரட்டா தான் இருக்குது. இன்னும் கூடுதலான எஃபெக்ட் போடுங்க. ஆமா. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்லது செய்ய காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் வெளிநாடு, வெளி மாநிலம் உத்தியோகம் செல்றதுக்காக வெளியில போகிறது, தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு இப்போ வந்து ஃபேவரட்டா வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மறைமுக ரகசிய எதிரிகள் எல்லாம் டெமாலிஷன் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சவங்க கூட காணாமல் போயிடுவாங்க.